இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏசாயா 25:4. கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில், நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். For you have been a strength to the poor, a strength to the needy in his distress, a refuge from the storm, a shade from the heat. For the blast of the terrible ones is as a storm against the wall. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து நமக்கு அவர் அடைக்கலமான தேவனாயிருக்கின்றார். நமக்கு அவர் பலனும் திடனும் அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூல துணையுமான கர்த்தராய் இருக்கின்றார். எனவேதான் வேதம் சொல்கிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூல துணையுமான கர்த்தராய் இருக்கின்றார். எனவே பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுசமுத்திரத்தில் விழுந்தாலும் நாம் பயப்படும். காரணம், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் அவரே எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறார். ஆமென். அநாதி தேவன் உன் அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்களே உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு பிரியமான தேவஜனமே, ஒருவேளை நீங்கள் கடந்து போகிற இந்த பாதையில உங்களுக்கு பலனும் உங்களுக்கு ஆறுதலும் அடைக்கலம் தருவதற்கு ஒருவருமே இல்லை என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். வேதம் சொல்வது போல, நானே உங்கள் சமாதான கர்த்தர், நானே உங்களை பாதுகாக்கிறவர், நானே உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறவர், நானே உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறவர். எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக கொண்டாய் என்று வேதம் சொல்கிறது. ஆம், நம்முடைய அடைக்கலம் இயேசுவாய் இருக்கின்ற போது, ஆகையால் உனக்கு பொல்லாப்பு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு என்று வேதம் சொல்கிறது. நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளை நம்புகின்ற போது அவர் உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாய் அவர் பாதுகாப்பாய் இருப்பார். அரணும் கோட்டையும் அடைக்கலமும் கண்மலையுமாய் நமக்கு இருப்பார். நம்பி விசுவாசிப்போமா? கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. வாழ்க்கையின் போராட்டத்தில், வாழ்க்கையின் பாதையில் நாங்கள் சந்திக்கிற எல்லா விதமான கொடூரமான ஆண்டவரே காரியத்தின் மத்தியில் நீர் எங்களுக்கு பலனை கொடுக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம் அப்பா. நெருக்கப்படுகிற நேரங்களில் நீர் எங்களுக்கு திடனை கொடுங்கப்பா. ஆம் தகப்பனே, நீரே எங்கள் அடைக்கலம், நீரே எங்கள் கண்மலை, நீரே எங்கள் கோட்டை என்று நான் நம்பி விசுவாசிக்கிறோம். ஆசீர்வதி வழிநடத்திடலாம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.